இப்போ சூரியன் வந்து என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது உங்களை தாக்குமா அப்படின்னா, உங்களை மனிதர்களை இறைவன் படைப்பில் இருக்கும் விஷயம் எதுவுமே தாக்காது. அதுவாக வந்து தாக்காது. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களை தாக்கும். நீங்கள் பக்கத்தில் போய் அதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தாக்க தான் செய்யும். தாக்குன்னா உயிருக்கு ஆபத்தை தான் கொடுக்குமே தவிர அன்றாட செயல்களில் நமக்கு தவறு செய்யாது. அது ஏங்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் வாழறதுக்கு முதல் படியே அதுதான். அதில் தான் நீங்கள் ஏறி வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வுக்கு வாங்கங்கிறத அதுக்காக தான் சொல்லுதும். வெறும் சயின்ஸு புக்கில் எழுதியிருக்கிறத மட்டும் படிச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு போகக்கூடாது. சயின்ஸில் என்ன படிச்சிருக்கோமோ அதை முழுமையாக அறிவோடு அறிந்து பழகும். அந்த அறிந்து பழகிற விஷயத்தை செயல்படுத்தணும். இந்த செயல்களில் நீங்களே அந்த விஷயங்களை புரிய முடியும். சித்தர்கள் எழுதின புக்ஸை மட்டும் நீங்கள் சரியாக படிச்சிங்க வந்தீங்கன்னா அது முழுக்க புரியும். இந்த வேதங்கள் புராணங்கள் இந்த கதை சொல்கிற புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே வம்பா போகும். அதனால் ஜோதிடங்கிறதும் நாங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜோதிடங்கிறதுனா ஒளியின் இடம், அவ்வளோதான். சமஸ்கிருதத்தில் ஜோதி இடம். ஜோதினா ஒளி தமிழில், ஜோதிங்கிறது சமஸ்கிருதம். அப்போ ஒளியின் இடம்னா எது? ஆகாயம்தான். அந்த ஆகாயத்தினுடைய ஒளிகள் பூமியில் வந்து அடைஞ்சு பூமியில் மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தவிர மக்களை எந்த ஒரு கெடுதலுக்கும் அது கொண்டு போகாது. அது நல்லது தான் செய்து கொண்டு இருக்கிறது. இது ஏன் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள்.